நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிஜமாப்பா, காலையில 5 மணிக்குள்ள எந்திரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். சரவணா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி அடிப்பாங்கன்னு தான் நானே மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அதான் நான் உங்களையும் அங்க போவேனா மாமா வீட்டுக்கு வர சொன்னேன். அப்பா, சரவணன் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு தீரலப்பா. நிச்சயம் ஒரு நாள் நீங்க சரவணனை புரிஞ்சுப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நானும் சரவணனும் சந்தோஷமா இருப்போம்ப்பா. அது கண்டிப்பா நடக்கும்பா. என்னங்க என்னங்க என்ன பார்வதி? மாத்திரை எதுக்கு? என்னங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? நாம நல்லா இருக்கணும்னா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு தானே ஆகணும். என்னங்க மாத்திரை சாப்பிட்டா மட்டும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? என்னங்க என்னென்னவோ பேசுறீங்க? ஒண்ணுமில்ல, கொடு. என்னங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா? நீங்க மீனாட்சியை பார்க்க போயிட்டு வந்ததுல இருந்து என்னமோ மாதிரி இருக்கீங்க. யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு மீனாட்சியும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்வீங்கல்ல, இப்பவும் அதே மாதிரி வெளிப்படையா பேசுங்க. மனசுக்குள்ள வச்சு குழப்பிக்காதீங்க. என்னங்க, மாப்பிள்ளை எதுவும் உங்களை மரியாதை குறைவா? சேச்சே இல்ல பார்வதி, மாப்பிள்ளை என்கிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கிட்டாரு. என் மாப்பிள்ளை என்ன எப்படி தரக்குறோம் நடத்துவாரு? கொஞ்சம் அலைச்சல் அலுப்பு அவ்வளவுதான். பார்வதி. என்னங்க? தமிழுங்க வெளியே போயிருக்காங்க. அவங்கிட்ட சில விஷயம் பேசணும். ஆனா அவன் அதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையே. என்னன்னு சொல்லுங்க, நான் அவங்கிட்ட பக்குவமா சொல்லிடுறேன். சொல்லுங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை மட்டும் அவன் கைவிட்டக்கூடாது. என்னங்க? ஆமா பார்வதி, அவன் இருக்கிற தைரியம் தான் எனக்கு யானை பலம் மாதிரி. என் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு யாரும் இல்லாம போயிடக்கூடாது. அண்ணனா அப்பாவா அவன் தான் இன்னும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல பார்வதி, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க, பொறுமையா இரு. எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சுட்டேன், நல்லபடியா வளர்த்துட்டேன். மீனாட்சிக்கும் தமிழுக்கும் பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன். ஆண்டவன் புண்ணியத்துல சுதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ரம்யாவுக்கு தான் நான் எதுவுமே பண்ணல. ரம்யாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இனிமே தமிழ் தான் எல்லாமே பண்ணணும். பார்வதி. என்னங்க? இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையில நான் உனக்கு எதுவும் குறை வச்சது இல்லையே. நீ மனசு நிறைவா சந்தோஷமா தானே இருக்க? ஆமாங்க. அப்படி ஏதாவது குறை வச்சிருந்தனா என்ன மன்னிச்சிருமா? என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. மாமா. வாங்க மாப்பிள்ள. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சுதாவை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க.
அவளுக்கு நான் இருக்கேன். சுதாவை எப்பவும் சந்தோஷமா பார்த்துப்பேன். அதே மாதிரி சரவணன் கோவமும் மாறிடும். எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் மாமா. சந்தோஷ் மாப்பிள்ள, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அட என்ன மாமா நீங்க நன்றிலாம் சொல்றீங்க? அத்தை, மாமா சாப்பிட்டாரா? இல்ல, இப்பதான் மாத்திரை சாப்பிட்டாங்க. இனிமேதான் சாப்பிடணும். மாமா நீங்க என் கூட தான் சாப்பிடணும். நீங்க போங்க மாப்பிள்ள, நான் பின்னாடியே வரேன். நீங்க வரலன்னா அப்புறம் சாப்பிட மாட்டேன் மாமா. வர மாப்பிள்ள. பார்வதி கூட்டிட்டு போமா. சரி அத்தை. ஆ. குட் மார்னிங்ண்ணா. அண்ணே அண்ணே. வெளில போயிருக்கா? இல்லை, இது அண்ணியோட பாஸ்போர்ட்டு. எங்கே வைக்கணும்? என் தலையில வை. எங்கன்னா வச்சுட்டு போட. அவ பாஸ்போர்ட் உங்க கையில் எப்படி வந்துச்சு? பெரியப்பா தானே கொடுத்தாரு. அவர்கிட்ட எப்படி போச்சு? நான் தான் அன்னிக்கிட்ட இருந்தால் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ஒரு விஷயத்துக்கு 10 கேள்வி கேட்க முடியாது. உள்ள சொல்லி தொட. கேட்குறேன்ல. கனடா விசா ஸ்டாம்பிங்க்கு. என்னது? அன்னைக்கும் கனடா விசா அப்ளை பண்ணியிருந்தோம்ல, கிடச்சிச்சு. ஓ, எனக்கு தெரியாம இந்த வீட்டை இன்னும் நிறைய வேலை நடந்துட்டு தான் இருக்கா? எங்க அப்பா, மீனாட்சி, நீ எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் பிளான் பண்றீங்க. அண்ணா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா. இன்கேஸ் நீ ஊருக்கு போகிறதுக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சுன்னா கடைசி நேரத்தில் விசா கிடையாது கஷ்டமாயிடும்ல. அதான் முன்னாடியே அப்ளை பண்ணோம். இதை நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கணும். பெரியப்பா தான் அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொன்னார். நீ அவர் பேர் சொல்லி தப்பிக்காத. நீ ஏன் என்கிட்ட சொல்லிருக்கூடாது? என் மேலே கோபமாக இருந்தீங்க, உன்கிட்ட பேசுறதுக்கே பயமாக இருந்தது. அதான். ஏய், சும்மா நடிக்காதடா. நீனோ பெரிய புத்தாலி மாதிரி பேசுன. எனக்கு தெரியாம என் வீட்டில் ஆளாளு ஸ்கெட்ச் போறீங்களா? அண்ணா நீ தப்பா நினைக்கலன்னு ஒன்று சொல்லவா? தப்பா தான்டா நினைப்பேன். இஷ்டம் தான் சொல்லு. அன்னைக்கு கனடாக்கு டிக்கெட் போடவா? போடு, அவ கனடா போட்டோம். அட உன் கூடண்ணே. அடுத்து ஒரு வார்த்தை பேசினா அடிச்சு பல்ல பேத்துருவேன். என்ன எனக்கு அட்வைஸா? என்கிட்ட அனாவசியமா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அண்ணன்ற மரியாதையோட நடந்து. சாரிண்ணா. உன் சாரி தூக்கி குப்பையில போடுற இடியட். கொஞ்சம் விட்டா ரோட்ல போறவனெல்லாம் கூட்டு வந்து அட்வைஸ் பண்ண உங்களுக்கு. எதனா தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருண்ணா. நீ ரொம்ப நாளாவே தப்பா தான் பேசிட்டு இருக்கிற. ஒருத்தனை ஒரு தடவை தான் மன்னிக்க முடியும். தினம் தினம் மன்னிச்சிட்டு இருக்க முடியாது. நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கண்ணா. உன் மேல மட்டும் இல்ல, எல்லார் மேலேயும் கோவமா தான் இருக்கிற. என் பக்கத்துல இருக்க நியாயம் உங்க யாருக்குமே புரியாதா? எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க. என்ன வில்லன் ஆகிறதுக்கு அநியாயத்துக்கு கஷ்டப்படுறீங்க. அப்படிலாம் இல்லண்ணா. நான் தான் நீங்களாம் சந்தோஷமா இருக்குன்னு போறேன்ல, அப்புறம் என்ன? அதுக்குள்ள உங்களுக்கு பொறுக்காத. நடிய விசா டிக்கெட்டுன்னு எதுக்கடா என்ன கேட்காம இதெல்லாம் பண்றீங்க? என் கோவத்தோட மதிப்பு அவள் தானே. நான் பாரு, அண்ணன் நொன்னா சா வச்சிடுவேன். நான் மீனாட்சிக்கு ஒரு டைம் தரேன். இட் இஸ் லிட்டில் லாங். ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும். தப்பு சரியான்னு யோசிக்கிட்டான், புரிஞ்சுக்கிட்டான், அப்புறம் தன்னால எல்லாம் சரியா போகுது. அதை விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு என் கூடியே கூட்டிட்டு போ, என் கூடியே கூட்டிட்டு போன்னு டார்ச்சர் பண்றீங்க. போய் எங்க அப்பா கிட்ட சொல்லு. விசா எடுத்தாலும் சரி, இல்ல அடுத்து இதை விட பெரிய டிராமா நடத்தினாலும் சரி, நான் மட்டும்தான் கனடாக்கு தனியா போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப பாஸ்போர்ட் டேய் வரண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
போதுமா போதுமா போதும். சாப்பிடுங்கப்பா. மீனாட்சி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நிறைவான சாப்பாடு இன்னைக்கு தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு என்னமோ நீங்க நிறைய சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஐயோ, இப்பவே கண்ணை கட்டுதுமா. மாமா நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுங்க, எல்லாம் சரியாயிடும். இருக்கட்டும் மாப்பிள்ள. ஏய் அப்பா, வாங்க மாமா, இப்படி போடுங்க. ஏசி போட்டுங்களா? வேண்டாம் மாப்பிள்ள, ஃபேனே போதும். சரி. நல்லா படுங்க மாமா. காஷ்மீர் பெட்ஷீட். ஏன்னா தேவைன்னா கூப்பிடுங்க மாமா. கண்டிப்பா மாப்பிள்ள. என்னடா மாமனார பயங்கரமா ஐஸ் வைக்கிற? அவர் நம்ம ஃப்ரெண்டு. உனக்கு அவர் ஃப்ரெண்டா? இல்லையா? அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நீ விவரமான ஆள்டா. எங்க அப்பாவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு மூத்த மருமகங்கிற பந்தாவுல எல்லா சேட்டையும் பண்ற. சேட்டை பண்ணனா? நான் என்ன சேட்டை பண்ணேன்? எங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ என்ன பார்த்து கண்ணு அடிச்சு தோல்ல உரசி முத்தம் கொடுக்கற மாதிரி சைகை பண்ணல? பாத்துட்டியா? நீ பாக்கலன்னு நான் ஒரு 2-3 வாட்டி ஆக்ஷன் ரீப்ளே எல்லாம் பண்ணனே. அப்பா பாத்திருந்தா மானம் போயிருக்கும். அவர் பாத்துட்டாரு. என்னடா சொல்ற? நீ உள்ள அப்பளம் பொரிக்க போனப்ப நைஸா என் பக்கத்துல வந்து, மாப்ள நான் இங்க உட்காந்து சாப்பிடுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா நான் வேணா உள்ள போய் சாப்பிடுறேனேன்னு அப்படின்னு நைஸா வாழையில இழுத்தாரு. ஐயோ, மானம் போகுது. நான் தான் நோ ப்ராப்ளம் மாமா, கூச்சப்படாம இங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க, ஆனா உங்க கண்ணு மட்டும் சாப்பாடுல இருக்கணும், எங்களை கண்டு கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஐயோ, இதே மாதிரியா சொன்ன? யா லூசுடா நீ. ஆஹா, கரண்ட் போச்சே. அப்பா தூங்குறாரு, முழிச்சுக்கு போறாரு. ஆமா, கொஞ்சம் அசந்து தான் தூங்குறாரு. அந்த ஷெல்ஃப்ல ஒரு விசிறி இருக்கும், எடுத்துருவாங்க. டிவி பக்கத்துல இந்தா கொடு. நான் போய் அவர் விசிறேன், நீ போய் இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இருக்கட்டும், நான் விசிறேன். நீ போய் இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணு, யார் விசிறனாலும் காத்து வரும். இப்படியே பேசிருந்தா அவர் எழுந்துக்கு போறாரு. ஓ. நான் வந்து விசிறவா? என்ன பண்றீங்க நீங்க? நீங்க படுங்க மாமா, நீங்க படுங்க. என்ன மாப்பிள்ள? கரண்ட் இல்ல மாமா. அட பரவாயில்ல, அதுக்காக நீங்க போய். மீனாட்சி, நான் சொன்னா கேக்கலப்பா. மாப்பிள்ள நீங்க எதுக்கு மாப்பிள்ள? நீங்க படுங்க மாமா. எங்க அப்பா இப்படி படுத்திருந்தா நான் விசிற மாட்டேனா? நீங்க படுங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, எனக்கு தூக்கம் வராது. மாமா நீங்க தூங்கியே ஆகணும். தூக்கம் போயிடுச்சு மாப்பிள்ள. இப்ப இந்த சரவண விசிறல தூக்கம் எப்படி வருதுன்னு பாருங்க. படுங்க படுங்க மாமா. படுங்கப்பா. நீ உன் குடும்பம் எப்பயும் முதலே குத்துறீங்க? ஒண்ணுதான் தெரியும்ல, உன்னையும் குடும்பத்தையும் விட்டு விலகி நான் ஓடுறேன்னு. துரத்தி வந்து என்ன அவமானப்படுத்துறது, எம்பாரஸ் பண்றதை வச்சிருக்கீங்களே. ஏன் பொடி
போ. என் மூஞ்சில முடிக்காத. ஏய், முடியல சாமி, உன்னை பார்க்கவே பிடிக்கல. உன்னை அழுது டார்ச்சர் பண்ணு. நல்லா வளர்த்துருக்காங்க. எல்லா தப்பும் பண்ணுவேன், அப்புறம் நல்ல மாதிரி வந்து முன்னாடி அழுவேன். எல்லாம் உன்னை பத்தி தெரியும்பா. போய் எங்க வீட்டுல இரு. எல்லாம் போனதுக்கு அப்புறம் சொல்றேன். வந்து நல்லா குழி பறி, அதே குழியில உந்து சாவுறேன். நான் காக்கா ஓட்டி குருவி ஓட்டி மிளகாவோட மிளகாவா காஞ்சி வெயில்ல வெந்து நொந்து கஷ்டப்பட்டு மிளகா பொடி அரைச்சு வச்சா இந்த மனுஷன் எனக்கு தெரியாம அதை திருடிக்கிட்டு போய் மருமக வீட்டுல வைக்கிறார். இருக்கட்டும், இந்த மாசம் மிளகா பொடி எப்படி தீந்து போகுதுன்னு பாக்கறேன். ஒரு வாரமா பக்கத்து வீட்டு பிரச்சனைய கான்சென்ட்ரேட் பண்ணதுனால என் வீட்டு பிரச்சனை என்ன நடந்ததுன்னு கவனிக்காம போயிட்டேனே. போன போட்டு கேப்போம். ஹலோ ஜெயந்தி, நான் சாரதா பேசுறேன். இந்த அர்ஜுன் பையன் சங்கதி என்னடி ஆச்சு? என்னது? அண்ணனுக்காக காதல விட்டு கொடுத்துட்டானா? அடியே நம்பாதடி. இதெல்லாம் அந்த மீனாட்சியோட மாஸ்டர் பிளான். உள்குத்து ஏதாவது இருக்க போகுது. ஜாக்கிரதை. என்ன சொல்றது புரியுதா? இருடி, யாரோ கேட்டு திறக்கிற சத்தம் கேக்குது. நான் அப்புறமா உனக்கு போன் பண்றேன், சரியா? வீட்ல யாரும் இல்லீங்களா? நான் மொட்டை மாடியில இருக்கேன், பின்னாடி சைடுல படி ஏறி வாங்க. சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம்மா. யார் தம்பி நீங்க? இவ எங்க வந்தா? வந்தவங்களை வெறும் வாய்க்காது வாங்கன்னு கேக்குறாள பாரு நாடகக்காரி. நான் எதுக்கடி உன்னை வான்னு கூப்பிடுறேன்? குண்டம்மா இப்ப என்னத்துக்கு வந்தாளோ? நீதான் சோமுவோட தம்பியா? இல்லம்மா, சரவண அண்ணனோட தம்பி, சகலையும் கூட. ஓ, கதை அப்படி போகுதா? அவன் வீட்டுல இல்ல, போயிட்டு அப்புறமா வாங்க. நாங்க உங்களை தாம்மா பார்க்க வந்தோம். அத்தை, நடந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த பிரச்சனை? இல்ல, சுதா கல்யாணத்துக்கு மீனாட்சி வந்த பிரச்சனை. ஓ, அது வேறயா? நான் ஏதோ நிச்சயதார்த்த வீட்டுல என் மக கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி அனுப்புனீங்களே, அந்த பிரச்சனையும் நினைச்சேன். ஏன் தம்பி, உன் பொண்டாட்டிய நீ போக கூடாதுன்னு சொன்ன வீட்டுல திருட்டுத்தனமா போனால்னா உனக்கு கோவம் வருமா வராதா? அது சரி, நீ எப்படி சொல்லுவ? நீ வீட்டோட மாப்பிள்ளைய அல்ல ஒட்டிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட போய் நான் நியாயம் கேட்ட பாரு, என்ன சொல்லணும்? மீனாட்சி பண்ணது தப்புதான், இல்லன்னு நாங்க சொல்லல. அதுக்காக காலத்துக்கும் அவங்க இப்படியே இருக்கட்டும்னு விட்டுட முடியாதுல்ல. பெரியவங்க நாம தானே எடுத்து சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி கூட மீனாட்சியோட அப்பா மாப்பிள்ளைய பார்க்க வந்திருந்தாரு. வந்த இடத்துல என்ன நடந்துச்சோ தெரியல. ஊருக்கு வந்ததுல இருந்து ரொம்ப வருத்தமா இருக்காரு. அவர் பேச்சும் சரியில்லை. இங்க அண்ணனும் மாப்பிள்ளை கிட்ட எவ்வளவோ சமாதானம் பேசி பார்த்திருக்காங்க, ஆனா எந்த பலனும் இல்ல. அதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க மாப்பிள்ளைய கூப்பிட்டு இந்த ஒரே ஒரு தடவை மன்னிக்க சொன்னீங்கன்னா. பாருங்க, யாரா இருந்தாலும் உப்ப தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். என் பிள்ளை கிட்ட நான் என்ன சொன்னாலும் அவன் கேக்குற ஆளே கிடையாது. நீங்க ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா. தம்பி, நீங்க சுதாவுக்கு தானே மாப்பிள்ளை? ஆமா. உங்க வீட்டு பஞ்சாயத்தை நீங்க பாருங்க தம்பி, எங்க வீட்டு பஞ்சாயத்துல நீங்க தலையிடாதீங்க. நாங்க இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு நீங்க போகலாம். இங்க பாருங்க, வந்ததே வந்தோம், அப்படியே ஒரு மகளை எட்டு பாத்துட்டு போயிடலான்னு என் மக வீட்டு பக்கம் போயிடாதீங்க. உங்களை பார்க்கத்தான் அவனுக்கு கோபம் பத்திக்கிட்டு வரும். உங்க நல்லதுக்கு உங்க மக மீனாட்சிக்காக தான் சொல்றேன். ஊர்ல இருக்கிற காக்காலாம் இங்கதான் வந்து குவியுது. அதுகளை விரட்டுறதே எனக்கு பெரிய வேலையா போச்சு.